உங்களோட பேர் என்ன? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசைன்னு என்ன துறை எடுத்திருக்கீங்க? என்னோட பேர் யோகேஷ். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்திலேருந்து வரேன். என்னோட ஓவரால் ரேங்க் வந்து 21, கம்யூனல் ரேங்க் வந்து 15. இப்போ இன்னைக்கு நடந்த ஸ்டெனோடைபிஸ்ட் போஸ்ட்டில் எங்கள் சொந்த மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டெனோடைபிஸ்ட்டாக இப்போ நான் போஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சீங்க? உங்களுடைய அனுபவத்தை ஆக்சுவலாக நான் வந்து பிசிஏ கிராஜுவேட் ஃப்ரம் சாஸ்திரா யூனிவர்சிட்டி கும்பகோணம். 2017 பாஸ்ட் அவுட் நான். ஸோ 2017 படித்து முடிச்சோன்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிட்டேன். பெங்களூரில் 2018-19 அந்த பீரியட்லேயே ஒரு 25K கிட்டத்தட்ட சேலரி ப்ரொவைட் பண்ணாங்க. லைஃப் ஸ்மூத்தாக தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, மாசா கம்பெனிஸ்லேருந்து லே ஆஃப் பண்ணாங்க. ஸோ என்ன ரீசன்னா, பிகாஸ் ஆஃப் சம் ஃபினான்ஷியல் க்ரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னொரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டேன். ரிலேஷன்ஷிப் மேனேஜராக ப்ளேஸ் ஆகிட்டேன். எனக்கு அதை விட சேலரி இன்னும் கூடவே வந்துச்சு. ஸோ இருந்தாலுமே எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ கமிட்மெண்ட் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நமக்கு ஜாப் உடனே கிடச்சிருச்சு, இன்கேஸ் ஃபியூச்சரில் இந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் தான் நான் என்ன பண்ணேன்னா, டிஎன்பிஎஸ்சி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்தது அந்த டைமில் தான். ஆண்டது நான் 2017 பாஸ்ட் அவுட்டு. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் இங்கே ஊருக்கு வந்தது 2019 இங்கே வந்துட்டேன். ஈவன் பிஃபோர் கொரோனா நான் இங்கே ஊருக்கு வந்துட்டேன். எத்தனாவது முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து நான் இங்கே ஊருக்கு வந்தோடனே என்ன பண்ணேன்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கில் டெஸ்ட்லாம் முடிச்சிருந்தா நம்ம கட் ஆஃப் கம்மியாகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நான் டைப் ரைட்டிங் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் ரைட்டிங் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டைப் ரைட்டிங்கில் வந்து போத் ஹையர் முடிக்கிறதுக்கு வந்து மினிமம் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. எதனாலனா, டைப்புக்குள்ளே நம்ம வந்தோம்னா தமிழில் ஹையர் இருக்குது, தமிழில் லோயர் இருக்குது, இங்கிலீஷில் ஹையர், இங்கிலீஷில் லோயர், மொத்தம் இதில் வந்து ஒரு 2 வருஷம் போயிடுச்சு. ஸோ அந்த டைப்பை நான் முடிச்சு போத் ஹையர் முடிக்கும் போது தான் எனக்கு வந்து ஒரு சேனலில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டெனோ முடிச்சிருந்தா இன்னுமே ஸ்கோப் இருக்குது, நம்ம மினிமமாக ஒரு மார்க் போட்டோன்னா கூட ஒரு பாஸ் ஆகிற அளவுக்கு இருந்தால் கூட நமக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது, பெரிய லெவலில் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் தான் என்ன பண்ணேன்னா, ஸ்டெனோக்குள்ளே வந்தேன். ஸ்டெனோவில் வந்து நான் வந்த டைமில் ஃபஸ்ட்டு நான் லோயர் தான் போட்டேன். நான் எதுவுமே வந்து இன்ஸ்டியூட்டோ அந்த கோச்சிங் கிளாஸோ எதுவுமே சேர்ந்து படிக்கல. டைப் ரைட்டிங் மட்டும்தான் நான் சேர்ந்து படித்தேன். அதுக்கப்புறம் ஸ்டெனோ வந்து நான் செல்ஃபாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஜூனியர் முடித்தேன். இப்போ ஸ்டெனோக்குள்ளே வந்தீங்கன்னா, ஸ்டெனோவில் தமிழில் லோயர், தமிழில் சீனியர் இருக்குது, இங்கிலீஷில் லோயர் இருக்குது, இன்டர்மீடியேட் இருக்குது, சீனியர் இருக்குது. இப்போ வந்து எதுவுமே இந்த ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க. எதுவுமே வந்து டேரக்ட் சீனியர் நம்ம வந்து பண்ண முடியாது. எல்லாமே வந்து 1 by 1 தான் போகும். மினிமம் ஒரு 2.5 years ஆகும் இப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. நான் பண்ண டைமில் எல்லாமே டேரக்ட் சீனியராக போட்டேன். 1.5 years ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெனோ டைப் ரெண்டுமே போத் ஹையர் முடிச்சுட்டு ஒரே அட்டம்ப்டில் வந்து குரூப் 4 கிளியர் பண்ணுங்கிறது தான் என்னோட ப்ரைமரி மோட்டோவாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த டைம் இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம் நான் எழுதியிருக்கேன். இந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டேன். அது போக 2022-24 இந்த டைமில் வந்த குரூப் 4 வந்து நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கூட நான் எழுதி பார்க்கல. அதை எழுதியிருந்தா கூட நமக்கு வராது அப்படிங்கிற ஒரு இது வந்து எனக்கு தெரியும். ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணல, அது வந்து என் கான்சென்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ அந்த ரீசன்னால ஃபுல் என்னோட கான்சன்ட்ரேஷன் எது இருந்துச்சுன்னா டைப்பு ஸ்டெனோ இதில் தான் இருந்துச்சு. போத் ஹையர் முடிச்சுட்டு அதே அளவுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக அதில் பண்ணணும், அதே கன்சிஸ்டன்சியாக நான் குரூப் 4 போட்டேன். இப்போ ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணியிருக்கேன். டாப் ரேங்க்கும் எடுத்திருக்கேன். நான் ஜஸ்ட் கட் ஆஃப் கிளியர் பண்ணலான்னு தான் உள்ளே வந்தேன். இன்னைக்கு டாப் ரேங்க் கிளியர் பண்ணி சொந்த மாவட்டத்திலே நான் வந்து வேலை எடுத்திருக்கேன். எத்தனை கேள்விகள் போட்டீங்க? சரி, நான் 200க்கு 149 கேள்விகள் போட்டேன். தமிழில் 82, மேக்ஸில் வந்து 18, ஜிஎஸ்ல வந்து 49, டோட்டலாக 149 கொஷின் போட்டிருக்கேன். நீங்கள் எழுதின இந்த அட்டம்ப்ட் வந்து தமிழ் ரொம்ப கடினமாக இருந்தது இல்லையா? தமிழுக்கு நீங்கள் எந்த மாதிரி படிச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் அந்த போத் ஹையர் முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வரும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நம்ம போத் ஹையர் முடிச்சிட்டோம், எப்படி இருந்தாலுமே நமக்கு குரூப் 4ல் ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே கன்சிஸ்டன்சி இதில் போடலான்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. தமிழ்நாட்டில் வந்து டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு தான் தெரியுமே தவிர, அதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு சிலபஸ் இருக்கும், எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ நானாக யூடியூப்பில் என்னென்ன ஃப்ரீ சோர்சஸ்லாம் அவைலபிளாக இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்டடி டைம்னு பார்த்தா ஃபுல் வந்து அந்த டைமில் வந்து நான் ஜாப் குவிட் பண்ணிட்டேன். லோக்கலில் தான் ஒரு இடத்துல ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். குவிட் பண்ணிட்டு நான் ஃபுல் ஹவர்ஸாக படித்தேன். 6 to 12, அதை விட்ட 12 to மறுபடியும் 6, 6 to 9, 9 to 10:30 இதுதான் என்னோட டைமிங்கு. இதில் நான் தமிழ் படிக்கிற டைம் வந்து காலைல 6 to 12 படிப்பேன். 12லேருந்து மறுபடியும் ஈவினிங் 6 வரைக்கும் ஜிஎஸ், 6 to 9 வந்து மேக்ஸு, 9 to 9:30 வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்பேன். ஸோ டெய்லியுமே என்னோட ஸ்டடி சர்க்கிள் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு குரூப் 4 லெவலில் படிக்கிறதுக்கு இத்தனை மணி நேரம் சாலிடாக 15 hours 16 hours படிக்கணுமான்னு கேட்டால் நான் அதிக டைம் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். படித்ததை மறுபடி ரிவிஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து இந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டடி மெத்தட்ஸ்லாம் எப்படிங்கிறது அந்த ஃபார்மில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தப்போ தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 15 hours 16 hours படிக்கிறீங்கன்னா ஒரு 10 hours மட்டும் புதுசாக படிங்க, பாக்கி இருக்க 5 மணி நேரம் அதை ரிவிஷன் பண்ணிங்க. ஒரு வாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 நாள் புதுசாக படிங்க, 6வது நாள் ரிவிஷன் பண்ணுங்கள், 7வது நாள் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அதே மாதிரி ஒரு மந்த்னு எடுத்துக்கிட்டால் 3 weeks புதுசாக படிங்க, 4th week வந்து என்ன படிச்சிங்களோ அதை அப்படியே ஒரு ரிவிஷன் பண்ணிங்க,
இதே மாதிரி மந்த் வைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே மறுபடியும் அது ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப உங்கள் மெமரி சைக்கிளில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதையே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை தான் நான் சேம் இதில் அப்ளிகபிள் பண்ணேன். ஸோ இப்போ வந்து கிளியர் ஆயிருக்கு. ஸோ ஃபார்முலா அதுதான். தமிழுக்கு எதுவும் வெளி புத்தகங்கள் படிச்சீங்களா? இல்லை, நம்ம உள்ளே வந்தப்போ நமக்கு கொடுத்த இந்த பேட்டர்ன் படி எல்லாமே ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கலைச்சொற்கள்லாம் கூட பார்த்தோம்னா நம்ம 6th to 12th வந்து தமிழ் ஓல்டாக இருக்கட்டும் நியூவாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே படித்து முடிச்சிட்டோம்னா இவ்வளோ தான் இருக்கா, இதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் வந்து கேட்பாங்களாங்கிறது அந்த டைமில் நமக்கு தெரியாது. ஸோ இந்த எக்ஸாம் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி நம்ம கொஷின் பேப்பர் பிரிக்க பார்க்கும்போது தான் தெரிஞ்சது தமிழில் ஒரு 50 கொஷின் 40 கொஷின் மேலே அவுட் சோர்ஸ் போயிருக்காங்க. நம்ம ஜிஎஸ்ஸை வந்து பக்கமாக பெரட்டிகிட்டே இருக்கும். எல்லா கொஷினுமே வந்து எதுவுமே சிங்கிள் லைனில் கொஷினோ சிங்கிள் லைனில் ஆன்சரோ இல்லை. மேக்ஸிமம் ஒரு 3 to 4 கொஷின் அந்த மாதிரி இருந்திருக்கும். பாக்கி எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் இருக்குது. நம்ம அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியும், இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருந்துச்சு. மேக்ஸ் ஓரளவுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. மேக்ஸ் மட்டும் தான் நம்ம அதாவது அதையும் அந்த டென்ஷனில் மேக்ஸு கூட சரியாக போட முடியல. ஸோ அந்த நமக்கு ஃப்யூச்சரில் படிக்கிறது எல்லாமே இப்போ நம்ம அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப 1953 இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த அவுட் சோர்ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் படிக்கிறது நம்ம வாஸ்ட்டாக படிக்க வேண்டிய அவசியம் இப்போ இருக்குது. மேக்ஸுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க? எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க மேக்ஸுக்கு? ஆப்டிடியூட் ரீசனிங் ரெண்டுக்குமே சொல்லுங்கள். மேக்ஸுக்கு வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜினியர் தங்கமுத்து சார் தான் ஃபாலோ பண்ணேன். இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட ஆன்லைன்லலாம் சேர்ந்து படிக்கல, ஜஸ்ட் அவங்க யூடியூபோட ஃப்ரீ கோர்சஸ் மட்டும் அப்படியே நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். செப்பரேட்டாக எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்டியாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், இல்லை பசில்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ தனித்தனியாக எல்லாமே போட்டிருப்பாங்க. half an hour to 45 minutes to 1 hour எல்லாமே தனித்தனியாக இருக்கும். அந்த சார் நடத்துறதும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க நடத்துறதோட இது தனிப்பட்டு கொஞ்சம் தெரியும். இப்போ ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா சார் ஒரு மாடல் அவங்க நடத்திருப்பாங்க. அது அந்த சம்மை நம்ம கரெக்டாக போட்டோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஆன்சர், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஆன்சர் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உள்ள டிஃபரன்ஷியேஷன் மூணுத்தையுமே ஒரே மெத்தட்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறப்ப ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரீ கோர்சஸ் கொடுக்க முடியுமாங்கிறதும் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று தான். அதை வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியர் தங்கமுத்து சாருக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஜிஎஸ்ல 6 யூனிட் இருக்குது. எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்க? என்ன சோர்ஸில் படிச்சீங்க? அதான் முன்னாடி சொன்ன மாதிரியே எனக்கு டிஎன்பிஎஸ்சி பற்றி எதுவுமே தெரியாது. உள்ளே வந்தப்போ அந்த கிறிஸ்டோப் அகாடமி தான் நான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணது. கிறிஸ்டோப் அகாடமியில் டெய்லி டெஸ்ட் மாதிரி ஸ்டார் டெஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய ஸ்டார் டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ எஸ்பெஷலி கிருஷ்ணன் சார் வந்து தனியாக தமிழுக்கு வந்து கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி போட்டுருவாங்க. அதாவது 6th to 12th என்னென்ன கவர் ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அறிஞர்கள் பற்றி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த அறிஞர்கள் பற்றி எது 6th to 12th வரைக்கும் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகுதோ அதை எடுத்து போட்டுருவாங்க. ஸோ நம்ம அதை ஃபுல் ஃப்ளெட்ஜாக அதை நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே அதை பற்றி உள்ளே கேட்கறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு தான் படித்தோம். ஆனால் ஒன்ஸ் நம்ம எக்ஸாம் பார்க்கும்போது தான் அதோட அவுட் சோர்ஸ் போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் எக்ஸாம் எழுதுறவங்க கொஞ்சம் வாஸ்ட்டாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த படிக்கிற காலகட்டங்களில் நான் புதுசாக தான் படிக்க வந்தேன், எதுவுமே எனக்கு இதை பற்றி தெரியாது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்க எவ்வளோ நாட்கள் ஆச்சு? இதுதான் சிலபஸ், இதுதான் இந்தந்த புத்தகங்கள் தான் நம்ம படிக்கணும், இந்த மாதிரி நம்ம இந்த மெத்தடில் நம்ம படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிச்சிங்க? இல்லை, நான் படித்ததே ஓவராலாக 6 months தான். January 1 ஸ்டார்ட் பண்ணேன். July 12th எக்ஸாம் நடந்துச்சு. July 11 வரைக்குமே நான் கண்டினியூஸாக ஒரே விஷயத்த மறுபடியும் படித்து ரிவிஷன் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி 6th to 12th வரைக்கும் என்னென்னலாம் கவர் ஆகுதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நியூ சிலபஸ் பேட்டர்ன் படி உங்களுக்கு வந்து இந்த பாடல் வரிகள்லாம் வந்து முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் அதுவும் சேர்த்து தான் படிச்சுக்கிட்டேன். பாடல் வரிகள்லேருந்து கொஸ்டின் கேட்டாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு சிலபஸ் என்ன மாதிரியோ அதே மாதிரி தான் படிச்சுக்கிட்டேன். மேக்ஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தங்கமுத்து சார் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஜிஎஸ் வந்து எப்படி படித்தேன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் பாலிட்டிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். பாலிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடிச்சாச்சு. பாலிட்டி முடிச்சதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியும் படித்தேன். ஹிஸ்ட்ரியில் 5 கொஷின்ஸ் தான் இருந்தது, இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்ட்ரியும் படிச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸும் ஓரளவுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தேன். இப்போ குடும்பத்தில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா உங்களுக்கு படிக்க? கண்டிப்பாக. நான் வந்து ஃபஸ்ட்டு பெங்களூர்லேருந்து ஜாப் விட்டுட்டு வரும்போதும் அம்மா எதுவும் பரவாயில்ல, நீ வேலை விட்டுட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே லோக்கலில் சேர்ந்துட்டு நான் அந்த டைப்பிஸ்ட் எல்லாமே வேலை பார்த்துட்டே தான் படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் குரூப் 4 வரும்போது இந்த மாதிரி அம்மாட்ட கேட்டேன், இது வந்து நம்ம டைப்பிஸ்ட் மாதிரி கிடையாது, இதுக்கு வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜாக படித்தா மட்டும்தான் இதை சிங்கிள் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். சரி பரவாயில்ல, இந்த வேலையை விட்டுட்டு வா, இந்த 6 month நீ டைம் எடுத்துக்கோ, படி அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ எப்படி சொல்கிறதுனா சாப்பிட்றது தூங்குறது படிக்கிறது இது மட்டும்தான் ஃபுல் டைம் ஒர்க்காக இருந்துச்சு. சாட்டர்டே ஒரு ஹாஃப் டே டைம் எடுத்துப்பான். காலை ஒரு 9 மணிக்கு டெஸ்ட் போட்டோன்னா ஒரு 12 மணி 1 மணிக்கு டெஸ்ட் முடிஞ்சிச்சுன்னா அந்த ஆஃப்டர்நூன் டைம் மட்டும் ஏதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன். ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறது மட்டும்தான் ஒர்க்காக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்போர்ட் வந்து ஃபேமிலி சைட்லேருந்து தான். இந்த 6 மாதமே ஒரு நியூ பார்ன் பேபி எப்படி வந்து கேர் பண்ணிப்பாங்களோ அதே மாதிரி தான் என்னை கேர் பண்ணிட்டாங்க. அதிகபட்சம் என்னோட வேலை வந்து நம்ம சாப்பிட்ற தட்டை கழுவிக்கிறது மட்டும் தான் என்னோட வேலையாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு கேர் பண்ணிட்டாங்க. மெயினாக இப்போ நிற்கிறதுக்கு நான் வந்து ரீசன் வந்து ஃபிசிக்கலியும் சரி மென்டலியும் சரி என்னை ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபேமிலி தான்.
இப்போ முதல் முயற்சியிலே வெற்றி பெறுவது அப்படின்றது கடினம்னு சொல்ல முடியாது. எல்லோருக்குமே அது சாத்தியம் இல்லாத ஒன்று. ஆனால் நீங்கள் அதை எப்படி சாத்தியப்படுத்துனீங்க? எதெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணதா நீங்கள் நினைக்கிறீங்க பர்சனலாக? ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல இதை கிளியர் பண்ணதுக்கான மெயின் ரீசன் நான் நினைக்கிறது வந்து என்னோட ஸ்கில் டெஸ்ட் தான். ஸ்கில் டெஸ்ட் மேலே நான் வச்சிருந்த ஒரு நம்பிக்கையும் அதுக்கான நான் போட்ட ஹார்ட் ஒர்க்கும் தான். ஏன்னா டைப்பு முடிச்சுட்டு உள்ள வரங்க இருக்காங்க. ஸ்டெனோ பண்ணிட்டு இருக்கும் போதே ஸ்டெனோவை பாதி அப்படியே விட்டுட்டு டைப்பு டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்தால் இதுக்கு வந்துருவாங்க. ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்சன்ட்ரேட் பண்ணதே இதுலேயும் போத்து டைப்லையும் ஸ்டெனோலையும் போத்து ஹையர் இருக்கணும். இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் குரூப் 4 வந்தேன். ஸோ 2 குரூப் 4 வந்து எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நான் விட்டுருக்கேன். அதாவது இந்த ஸ்கில் டெஸ்ட் முடிக்கணுங்கிறதுக்காக நான் விட்டுருக்கேன். அந்த விட்டத்தோட பலனை இப்போ நான் அனுபவிக்கிறேன். அந்த கான்சன்ட்ரேஷனாக நான் ஸ்கில் டெஸ்ட்டில் போட்டதுக்கான பலன் தான் இது. இந்த படிக்கிற காலகட்டத்தில் இந்த டிஎன்பிஎஸ்சி படித்து வெற்றி பெற்றவங்களோட ஸ்பீச்லாம் கேட்டிருக்கீங்களா? அவ்வளோவா நான் வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸோட தான் கேட்பேன். எப்பயாவது நம்ம ஒரு வீடியோ அதை பார்த்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் அதே தான் நமக்கு சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்ட ஃபார்முலாஸ் தான் நான் ஆல்ரெடி வந்து சொன்னது. அப்புறம் இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, நான் மதியானம் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 போல படுத்து எழுந்திரிச்சிடுவேன். தூக்கம் வரதுலேயே படுத்து எழுந்திரிச்சிடுவேன். ஏன்னா நான் காலையிலேருந்து படிக்கிறதுக்கும் மதியானம் வரைக்கும் படிச்சுட்டு தூங்கி எழுந்திருக்கிறப்ப செகண்ட் டே மாதிரி எனக்கு கன்சிடர் ஆகும். ஸோ அந்த ஒரு ஃபார்முலாவும் அந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறப்ப எனக்கு கண்டினியூஸாக நான் ஃபுல் டே படிச்சுட்டே இருக்க மாதிரி தெரியாது. ஒரு டைம் கொடுத்து நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறப்ப ஒரு 2 டேஸ் மாதிரி எனக்கு இதாகும். நீங்கள் யாருக்கு இந்த பயணத்தில் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ஸ்டெனோன்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது. எங்கள் சைடில் வந்து பெரிய அவேர்னஸும் இல்லை. நிறைய சவுத் சைடில் தான் வந்து ஸ்டெனோ போத்து ஏர்லாம் முடிச்சுட்டு வராங்க. மித்ரன் டிஎஸ் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. யுவராஜ்னு அவங்க பேர். ஸோ அந்த சார் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஜஸ்ட் 1 சீனியர் 1 லோயர் இருந்தாலே போதும், நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து முடிச்சது தான். ஆனால் அதுக்கப்புறம் காம்படிஷன் ஹெவி ஆயிடுச்சு. போத் ஏர் இருந்தால் தான் இப்போலாம் ஒர்க்குங்கிற மாதிரி சுச்சுவேஷன் மாறிடுச்சு. ஸோ யுவராஜ் சாருக்கு என்னோட நன்றிகள். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்ததில் கிருஷோபா அகாடமி கிருஷ்ணன் சாருக்கும் ஷோபா மேம்க்கு நன்றிகள். ப்ளஸ் எஸ்பெஷலி வினிதா மேம்க்கு. ஏன்னா அவங்க ஒரு 10 கொஷின் தான் நடத்துவாங்க. அந்த 10 இப்போ மூலாயிரம்னு ஒரு லெசன் இருக்குன்னா அந்த லெசனில் ஒரு 10 கொஷின் தான் நடத்துவாங்க. அந்த 10 கொஷினை வந்து அவங்க நடத்துறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். இன்னுமே அவங்க யூடியூப்ல அவங்க வீடியோஸ்லாம் இருக்குது. அந்த 4 மணி நேரத்தில் எப்படி இருக்கும்னா ஒரு கொஷினுமே ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஷினாக இருக்கும். ஏ சரி பி தவறு, இல்லை 1 2 3 சரி பி தவறு சி தவறு அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின் நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணது போனது தான் எனக்கு ரியல் எக்ஸாமில் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வினிதா மேம்க்கு நன்றிகள். மேக்ஸுக்கு வந்து இன்ஜினியர் தங்கமுத்து சார் தான் ஃபாலோ பண்ணேன். அந்த சாருக்கு நன்றிகள். அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து டெலகிராம் சேனலில் நிறைய ஃப்ரீயாக வந்து இந்த பேப்பர் கட்டிங்ஸ் அதெல்லாம் எடுத்து போடுவாங்க. ப்ளஸ் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லாருக்குமே நன்றிகள். அண்ட் ஃபைனலி என்னை இவ்வளோ தூரம் எல்லாருமே எனக்கு அவுட் சோர்ஸ் இருந்தாலும் ஃபேமிலி தான் என்னை டேக் கேர் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபேமிலிக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றிகள். லாஸ்ட் டைம் வந்து சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலில் வந்து நான் லாஸ்ட் குரூப் 4லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஸ்பிரண்ட்டை என்னென்ன கொஷின்ஸ்லாம் நம்ம கரெக்டாக கேட்கணுமோ எல்லாத்துலேயுமே கேட்டுருவாங்க. இன்கேஸ் நம்ம யூடியூப் வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்குள்ளே என்னென்ன கொஷின்ஸ்லாம் ரைஸ் ஆகுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்குறாங்க, எக்ஸாம் இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க, எந்தெந்த கொஷின்ஸ்லாம் நம்ம எந்தெந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும், எப்படி படிக்கணும், அந்த மாதிரி நிறைய நமக்கு உள்ளுக்குள்ளே தோன்ற கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு வந்து நிறைய வந்து அதாவது நான் வெளில போயிட்டு 10 பேரோட சேர்ந்து படிக்கல. நான் வந்து வீட்டில் இருந்தால் படித்தேன், செல்ஃபாக தான் படித்தேன். எந்த இன்ஸ்டியூட்டுமே நான் போகல. எல்லாமே யூடியூப்ல ஃப்ரீயாக வந்து யூடியூப்ல ஃப்ரீ சோர்ஸஸ் மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் நான் பார்க்குறப்ப சாண்டிலியன் ஒரு பையன் வந்து லாஸ்ட் டைமில் வந்து குரூப் 4ல் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் வந்து பாஸ் ஆயிருந்தாப்புல. அவரோட கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் வந்து குரூப் 4 முடிச்சுட்டேன், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் போத் ஹையர் முடிச்சுட்டேன். குரூப் 4க்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து நான் வேலை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அந்த பையன் ஓகேன்னு சொல்லியிருந்தாப்புல. இப்போ நான் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் போய் ரீகமெண்ட் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஸ்டேட் ரேங்கே வந்து கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கங்க்ராட் சொல்லியிருந்தாப்புல. இப்போ எப்படி இருக்குமா உங்களுக்கு? பையன் வேலை வாங்கிட்டாங்க சார். நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் தான் சார். என்னோட பையனோட ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச ஒரு கிஃப்டாக தான் நாங்கள் நினைக்கிறோம். இது வந்து என் பையனுக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு. அதுக்கு காரணம் வந்து தம்பியோட ஹார்ட் ஒர்க்கு தான். ஏன்னா நான் வந்து எக்ஸாம் முடிஞ்ச உடனே யூடியூப்பு நியூஸு இதிலெல்லாம் பார்த்துட்டு எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு சார். ஏன்னா அவ்வளோ இது மாதிரி ஒரு குரூப் 4 எக்ஸாம் நடந்ததே கிடையாது. ப்ரீ எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லக்குள்ள நான் வந்து என்னோட ஹோப் வந்து சுத்தமாக போயிடுச்சு. சரி என்னடா பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வரும்னு நம்ம காத்துக்கிற நேரத்தில் நமக்கு வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படின்னா, அப்பயும் என் பையன் வந்து அம்மா கவலைப்படாதீங்க, நான் நல்லா செஞ்சுருக்கேன், என்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு நிச்சயமாக எனக்கு வந்து ஒரு இது வந்து கிடைக்கும், சக்ஸஸ் இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க, பாருங்கம்மா ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு தான் என் பையன் சொல்லியிருந்தாப்புல. அது மாதிரியே அவளோட ஹார்ட் ஒர்க்கு தான் சார் எங்களுக்கு வந்து இது ஒரு கிஃப்ட். ஆமாம் சார். தேங்க்யூ. உங்களுக்கு எப்படி இருக்கியா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முழுக்க அது அவனுடைய முயற்சி தான். நாங்கள் எவ்வளோ தான் சப்போர்ட் பண்ணாலும் அவங்களுக்குன்னு ஒரு கான்சன்ட்ரேஷன் இருந்தால் ஜெயிக்க முடியும்.
அதனால் முழுக்க 90% அவனுடைய முயற்சி தான் இது.